வேப்பனப்பள்ளி மற்றும் சுத்துவட்டார கிராமங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. வறண்ட சூழல்ல இப்போ விவசாயத்துக்கு கூட தண்ணீர் இல்லாம டிராக்டர் மூலமா விவசாயத்துக்கு தண்ணீரை கொண்டு வந்து விவசாயிகள் பயன்படுத்திட்டு வரக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் சுத்துவட்டார கிராமப்புறங்கள்ல இப்போ தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கனமழை பெஞ்ச நிலையில அந்த தண்ணீரே இத்தனை ஆண்டுகளா பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. மார்க்கண்டே நதி, குப்தா நதி மற்றும் ஏரி குளங்கள்னு இந்த பகுதியில் இருந்த எல்லா நீர்நிலைகளிலுமே தண்ணீர் இருந்த சூழல்ல கடந்த ஆண்டு சரியான பருவமழை பெய்யாததால நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி இப்போ எல்லா நதிகள், ஏரி குளங்கள் எல்லாமே வற்றி போயிருந்திருக்கு. இதனால குடிநீருக்கே பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் விவசாயத்துக்கும் தண்ணீர் இல்லாம விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் ஜெகநாதபுரம் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் அப்படின்றவரு தன்னுடைய மாந்தோட்டத்துக்காக டிராக்டர் மூலமா தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த தண்ணீரை மாமரங்களுக்கு பாய்ச்சிருந்திருக்காரு. ஏப்ரல் மாதம் தான் ஆகுது, இன்னும் மே மாதத்துல கடுமையான வெயில் தாக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால மேலும் நீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆற்றிலையும் நீர் இல்லாததால நிலத்தடி நீரும் குறைஞ்சிட்டு வரதால பொதுமக்கள் இப்போ பெரும் அச்சத்துல ஆழ்ந்திருக்காங்க. போகணும்னு தெரியல சார். ஆனா எங்க அம்மா ஒரு தடவையாவது அந்த ஃப்ளைட்ல போக வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா, கண்ணிலே நீராட கஞ்சனலோ போராட, பூத்ததே 1000 பூ சிரிச்சிடு ராசா, தூந்திருந்த கேணிலோ. நம்ம எல்லாருக்குமே பெரிய கனவுன்னா நம்மளுடைய அம்மாவை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாத எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும் அப்படின்றதான். அப்படிதான் இங்கேயும் ஒரு பண்ணியிருக்காரு. தன்னுடைய அம்மாவை ஃப்ளைட்ல கூட்டிட்டு போயிட்டு அழக பார்த்திருக்காரு. ஸோ இது எல்லா மிடில் கிளாஸ் பாய்ஸ் உடைய கனவு தானங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. வைப் வித் கார்த்திக் அப்படின்ற பேஜ்ல இருந்து இப்படி ஒரு சூப்பரான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. தன்னோட அம்மாவை துபாய்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஃப்ளைட்ல போகும்போது அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிருந்திருப்போம். பட் எல்லாருக்கும் அந்த டைம் வந்திருக்காது. ஒரு சிலர் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் பண்ணலாம்னு இருப்பீங்க. அந்த விஷயத்த நம்ம நேர்ல இந்த வீடியோல பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. எஸ், இந்த மாதிரி பல பேர் கனவு கண்டிருப்பாங்க. குறிப்பா மிடில் கிளாஸ்ல இருக்கவங்கலாம் கனவு கண்டிருப்பாங்க. ஸோ அந்த கனவு தான் எனக்கு இருந்துச்சுங்க. அதை நான் நிறைவேற்றிட்டேன். என்னுடைய அம்மாவை ஃப்ளைட்ல